அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம். வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர், இவ்வளவு நேரம் துதியில் மத்தியில் கடந்து வந்த ஆண்டவர் ஒரு விஷயங்களோடு பேசும்படியாய், ஒரு விஷயங்களோடு உறவாடும்படியாய் திவ்ய மகத்துவ வார்த்தைகள் இந்த மாலை வேளையில் கடந்து வந்து வாழ்க்கையில் காண முடியாத எல்லா தரித்திரங்களை மாற்றும்படியா, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றும்படியா, எல்லா கவலை கண்ணீர்களை மாற்றும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பலமாய் கிரியை செய்ய முடியாது நோக்கி பார்ப்போம். நன்றி பசுத்தாவே, நன்றி தகப்பனே. ஒரு கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக, ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன் கர்த்தர், நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நீதான் கேட்க நல்ல பிதாவே. காலையில் யார் பிரசங்கம் பண்ணா? 7 பேர் 7 வார்த்தை பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களே. இந்த நாட்களில் தபசு நாட்கள் என்றும், பக்தி விருத்தி நாட்கள் என்றும், உபவாச நாட்கள் என்றும், பரிசுத்த நாட்கள் என்றும், சிலுவை பாடுகள் நாட்கள் என்றும் பலவிதமான சடங்காசாரங்களை செய்து கொண்டு அநேக சபைகளில் இதனால் அநேக காரியங்களை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆவிக்குரிய சபையாக இருக்கிறதுனால ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சு சொல்லி வருகிறேன். இந்த 40 நாள் மாத்திரம் இல்லை, இந்த குட் ஃப்ரைடே அந்த நாளில் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லையா? ஒவ்வொரு நாளும் சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 40 நாள் மாத்திரம் இல்லை, அனுதினமும் சிலுவை ஆண்டவர் பட்ட வேதனைகளை குறித்து நாம் நினைவு கூறுறோம். அதனால தான் ஆண்டவர் அந்த ராபோஜனத்தை ஏற்படுத்தினார். என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் முதல்ல 2006ஆம் ஆண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். 96லேருந்து ஊழியம் செய்கிறேன். எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது. ஊழியக்காரர்களை மாத்திரம் அனுப்பி கொண்டு இருந்தேன். எல்லாரும் பிரசங்கம் பண்ணுங்கன்னுவாங்க. எனக்கு பண்ண தெரியாது. இதுபோல் 7 வார்த்தை பேசணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போது ஆள் இல்லைன்னு என்னை ஒரு ஆளாக போஸ்ட் பண்ணி போட்டாங்க. நீங்கள் பேசுங்க, 5 நிமிஷமாவது பேசிட்டு உட்காருங்கன்னு சொல்லி என் கையில் மைக் கொடுத்தாங்க. அதுவும் 7 வார்த்தையில் ரொம்ப கடினமான வார்த்தை எது? தாகமாக இருக்கிற கடினமான வார்த்தை முடிந்தது கடினமான வார்த்தையா? சரி, என்ன தொடங்குச்சு, என்ன முடிஞ்சுது? ஏதோ ஒன்று தொடங்கியிருக்கணும்ல, ஏதோ ஒன்று தொடங்கியிருக்கணுமா? வேணாம், இதுக்கு சாதாரணமாக பேசுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் போக போகிறோம். என்னங்க தொடங்குச்சு? நான் கேட்குறது ஏதோ முடிஞ்சுது சொன்னார்ல, என்ன தொடங்குச்சு? ஏதோ தொடர்ந்தா தானே முடிஞ்சிருக்கணும். எங்கே தொடங்குச்சு அதையா சொல்லுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கியிருக்கணும்ல. கொல்கத்தா மேட்டில் முடிக்கிறாரு, அப்போ எங்கே தொடங்குச்சு? சிஸ்டீப்பில், ஏதேன் தோட்டத்தில் இல்லையா? சிஸ்டீப்லனா ஏதேன் தோட்டம் தானே. சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. உலகமும் தோணலையா, உலகத்தில் மனுஷனும் தோணலையா, எதுக்காக ஒரு தேவாட்டுக்குட்டி அடிக்கப்படணும் இல்லை? இதனால கூட உங்கள் மத்தியில் நான் அதே போல் தான் அந்த எனக்கு கொடுத்த இந்த பைபிள்லே ரொம்ப கடினமான வார்த்தை, அந்த 7 வார்த்தையில் ரொம்ப கடினமான வார்த்தை எது? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த கடினமான வார்த்தையை தான் எனக்கு கொடுத்தாங்க. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? நல்ல கவனம், இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அப்போ
ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் பைபிள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய தெரியாது அப்போது 2006 கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தேன். என்ன வசனம் சொன்னால் நல்லாயிருக்கும், வசனம் இருக்கு ஒத்த வசனம்லாம் சொன்னோம்ல, என்ன வசனம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் வண்டியில் போயிட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்தாரு. இந்த வசனம் தான் அது கரெக்டான வசனம் அப்படி. என்ன வசனம்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை, முழு உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்த இந்த வசனம் வந்து நிக்குது. நல்லா கவனிங்க. நான் பேச வேண்டிய வசனம் என்னது? எந்தேனே எந்தேனே ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதை தான் நான் பேசணும். இது எப்போ பேச வேண்டிய வசனம்? கிறிஸ்துமஸுக்கு பேச வேண்டிய வசனம். கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து நான் பேச வேண்டும். கிறிஸ்து பட்ட வேதனைகளை குறித்து நான் பேச வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நான் பேச வேண்டும். ஒரு துக்கமான ஒரு காரியத்தை நான் பேச வேண்டும். ஆனால் ஆண்டவர் இங்க கொடுக்கிற வசனமோ அது பிறப்பின் நற்செய்தி. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. இது பிறப்பின் நற்செய்தி, சந்தோஷமான விஷயம். இது துக்கமான விஷயம். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கா இல்லையாங்க? இல்லை. கிறிஸ்து பிறந்ததுனால மரியாளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? மரியாளுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? இருக்காதா? இருந்திருக்கும். ஏன்னா யாரை பெற்றெடுத்தாங்க? ஆமா, கரெக்டா சொன்னீங்க நீங்க. காலைல ஒருத்தர் சபையில கேட்ட யாரை பெற்றெடுத்தாங்க? இயேசுவை பெற்றெடுத்தாங்க. உண்மையாவே சொல்றேன், நீங்க சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். அண்ட சராசரங்கள் படைத்தவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், 7 நட்சத்திரங்களை கையில இந்த செங்கலை 2ஆய் பிளந்தவர், யோதானை பின்னாகோடு செய்தவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், உலகத்தின் ரட்சகரை வெளிப்படுத்தினார். மரியாளத்தில் பிறந்தார் இல்ல, மரியாளத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். யாரை பெற்றெடுத்தாங்க? உலக ரட்சகரே பெற்றெடுத்தாங்கல்ல. சந்தோஷமா இருந்திருக்குமா? நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் அழகா இருந்தா போதும், நம்ம பசங்க பூரிச்சிடுவோம். நம்ம இல்லை பூரிச்சிடுவோமா இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த ஸ்திரீகளுக்குள்ளே மரியாதை காட்டில் யாரும் பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க. இனிமேலும் வர முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ லட்ச கோடி பெண்கள் பிறந்து இருக்கலாம். ஆனால் மரியாதை போல கிருபை பெற்றவங்க யாரும் இருக்க முடியாது. உலக ரட்சகரை பெற்றெடுத்த ஒரு தாய். ஹல்லேலூயா. மரியாளுக்கு சந்தோஷமா, யோசேப்பு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்? அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. சகலத்தின் வார்த்தையினால சிருஷ்டி. வானம் உண்டாகட வானம் உண்டாயிற்று, பூமி உண்டாகட பூமி உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாகட வெளிச்சம் உண்டாயிற்று. எங்களையும் படைத்தவர் எங்க குடும்பத்துல தான் பிறந்தாருன்னு யோசேப்பு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இல்லை பூரிப்பா இருந்திருக்குமா? ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்க பையன் வந்து கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுங்க. கலெக்டரை பார்க்குறது எவ்வளோ ஜனங்க வருவாங்க. ஐயா கை கட்டினுப்பான், ஐயா ஐயா ஒரு காரியம் ஐயா அப்படின்னு கை கட்டினுப்பான் உங்கள் பையனை பார்க்குறதுக்குன்னு வச்சுங்க. பக்கத்தில் ஒரு 3ஆவது ஆள் நின்றுக்கிறான். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஆனால் சீண்டி சொரண்டி. அது கலெக்டர் யார் தெரியுமா? என் பையன். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? உன் பேர் என்னம்மா? மெர்சியா. மெர்சியா. உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறாரு. அப்பா இப்போ இந்த பொண்ணு பாடுறதுக்கு அவங்க அப்பா மனசில் ஒரு பூரிப்பு இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருந்ததா? என் பொண்ணு பாடுதியா, ஊழியம் பண்ணுது, வர்ஷிப் பண்ணுது இல்லை? அது கொஞ்சம் பெருமை. நல்லதுங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் எழுந்து ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்களே, அதெல்லாம் பார்த்து நான் பெருமைப்படுறேன். நான் பெருமை பண்ணுறேன்னா இல்லையோ, என் ஆண்டவர் பெருமைப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சின்ன வயசில் அவன் என்ன நினச்சிப்பானோ, காரி துப்புவானோ, சில டைமுக்கு அசிங்கமாக பேசிட்டு போவானுங்க இல்லை? இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக அந்த காரியங்களை
சகிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் உங்க எந்த சூழ்நிலை பாட்டு பாடினீங்க பாத்தீங்களா? எந்த சூழ்நிலை உன் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் வந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐயாக்கு என்ன இருக்கும்? என் பொண்ணு வர்ஷிப் பண்றா அப்படின்னு அந்த ஐயாக்கு அந்த நினைப்பு இருந்திருக்குமா இருக்காதா? இருக்கும். நான் கூட என் பசங்களாண்ட சொல்லுவேன், நல்லா படிக்கிறியா? படிச்சுது. படிக்கவே முடியலன்றியா? 0 கூட வாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ நல்லா படிக்கிறியோ 0 வாங்குறியோ, ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய். ஹல்லேலூயா. யோசேப்பு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். பெத்லகேம் ஊரானுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லை? அவர் தான் வரப்போகிற ராஜா, அநாதி தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் எங்க குடும்ப எங்க ஊர்ல தான் பிறந்தாருன்னு அந்த பெத்லகேம் ஊரானுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். எவனா ஒருத்தன் அரசியல்வாதி ஆயிட்டான்னா அவனுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மந்திரி யார் தெரியுமா? எங்க ஊருக்காரு. சொல்றோமா? அது மாதிரி இப்போவும் அவனுக்கு பெருமையா சொல்லுவானுங்க, ஏசுநாதர் எங்க ஊர்ல தான் ஏன் பிறந்தாரு, உலக ரட்சகர் எங்க ஊர்ல தான் பிறந்தார்ல. அவரோட ஊழியம் செய்த அத்தனை சீஷருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க யார் கூட ஊழியம் செஞ்சாங்க? டைட்டஸ் பாஸ்டர் கூடியா, மோகன் பாஸ்டர் கூடியா, பென்னின்னு கூடியா, யார் கூட ஊழியம் செஞ்சாங்க? இயேசுவோடு நேரடியாக ஊழியம் செய்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நேரடியாக ஊழியம் செய்தாங்க. அதனால இயேசுவை போல மாறினாங்க. குகை தண்ணில் வாசம் செய்தாங்க. பலவீனராக இருந்தாங்க, பசியோடு சேவை செய்தாங்க, தாகத்தோடு நடந்தாங்க, பாடு நிந்தை அனுபவிச்சாங்க, பட்டயத்தினால மாண்டு போனான், ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஏன் தெரியுங்களா? அத்தனை பேரும் ஆண்டவரோடு நேரடியாக ஊழியம் செஞ்சாங்க. அந்த நாட்கள்ல இருந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இயேசு இந்த உலகத்துல வந்ததுனால. ஏன் இயேசு வந்ததுனால என்ன நடந்தது? சத்தமா சொல்லுங்களேங்க. பெரும்பாடு சுகமாச்சு. குஷ்டரோகிகளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்? ஆமா, குஷ்டரோகிலாம் ஊர் உள்ள வர முடியாது. கருப்பு கலர் கம்பளி பெட்ஷீட்டு போட்டுட்டு ஊர் உள்ள வரும்போது அவங்க கத்திட்டே வரணும், தீட்டு 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 கத்தணும். ஏன்னா யாராவது குஷ்டரோகியை தொட்டுட்டா 7 நாள் தீட்டு. 7 நாள் பாளையத்துக்கு வெளில விலக்கப்பட்டிருந்து பின்பு 8ஆவது நாள் தான் உள்ள வர முடியும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு. ஒருவேளை குஷ்டரோகியை யாரா பார்த்தாலே தீட்டு 3 நாள். அப்படிப்பட்ட அருவருக்கப்பட்ட, சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, தீட்டா எண்ணப்பட்ட அந்த குஷ்டரோகிகளை என் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். இல்லையா? எப்படி சுகமாக்கினாரு? தொட்டு சுகமாக்கினார். அருவருப்புன்னு நினைச்சவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தொட்டு அன்பே உருவானவர் என்பதை வெளிப்படுத்தினார். அன்பா நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்பே உருவானவர், அன்பான தேவனும் ஆராதிக்கிறார். அல்லையா? 400 விதவைக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்? கிறிஸ்து பிறந்ததுனால்தான் அவன் மகன் எப்படி உயிரோட மரித்து போன உயிரோட எழுப்பினான். லாசருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்? மரித்து அவன் ஒரு நாள்ல உயிரோட எழுப்பினான். நாரி போய் இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். இல்லையா? கானா ஒரு கல்யாணத்துக்காரனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் கிறிஸ்து வந்ததுனால. சாதாரண தண்ணீரை என்னவா மாத்தினாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு அப்பால இந்த திருப்பூர் பகுதியில் ஓசனா ஏஜி சபையில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு எனக்கு என்னையா சந்தோஷம்? வாட் இஸ் த ஹாப்பினஸ் ஃபார் யூ அண்ட் மீ ஆஃப்டர் 2000 இயர்ஸ்? வசனம் சொல்ற, இதோ எல்லா ஜனத்துக்கும் முழு உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன். எனக்கு கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் நூலில் பிறந்திருக்கா சொல்றார். வாட் இஸ் ஹாப்பினஸ் ஃபார் யூ அண்ட் மீ? நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கிறிஸ்து வந்ததுனால? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் கதறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து கதற கதற கைவிட்டாராம். காது கேளாது போல இருந்தாராம், மௌனம் சாதித்தாராம், தன் முகத்தை மறைத்து கொண்டாராம், தன் செவி அடைத்து கொண்டாராம். யாருங்க இந்த இயேசு கிறிஸ்து? யார் இந்த இயேசு கிறிஸ்து?
நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், யாரும் வீட்டுக்கு வாசிங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவர் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தாராம். ஹல்லேலூயா. சகலமும் அவரை கொண்டும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒரே குமாரன், அழகுள்ள குமாரன், பாசமுள்ள குமாரன், நேசமுள்ள குமாரன், சௌந்தரியமுள்ள குமாரன், ஏக புத்திரனை, ஒரே குமாரனை பிதாவாகிய தேவன் கதற கதற கைவிட்டாராம். காது கேளார் போல இருந்தாராம், மௌனம் சாதித்தாராம், தன் செவி அடைத்து கொண்டாராம். ஏன்? பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்க எங்கெல்லாம் ஆபத்தின் விளிம்பில் இருக்கிறார்களோ, பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் மரணத்தில் விளிம்பில் இருக்கிறார்களோ, மரணத்தின் ஆபத்தில் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பிதாவாகிய தேவன் கடந்து போய் அவர்களை விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்க, முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோன் சேனை. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க முன்னாடி போனா சமுத்திரத்தில் விழுந்து மடித்து போவாங்க, பின்னாடி போன அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, கசந்து போன ஒரு வாழ்க்கை. முன்னாடி போனாலும் சாவு, பின்னாடி வந்தாலும் சாவு. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆபத்தின் விளிம்பில் இருந்த போது பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல ஒரு மோசே என்ற ஒரு ஊழியக்காரன் அனுப்பி, மோசே என்ற ஒரு நியாயாதிபதி அனுப்பி செங்கடலை 2ஆய் பிளந்து ஜனங்களை கானான் கிணறாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆபத்தில் விளிம்பில் இருந்த, மரணத்தின் விளிம்பில் இருந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என் கண்மான ஓசனா ஏஜி சபை விசுவாசியே, நீ யாரா இருந்தாலும் சரி, எப்ப உங்க காலடி எடுத்து இந்த ஓசனா ஏஜி சபையில வச்சீங்களோ அப்பவே உங்களை பாதுகாக்க முடியாது, அப்பவே உங்களை அரவணைக்க முடியாது, அப்பவே உங்களை வழி நடத்த முடியாது. ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் உங்களுக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த மகனை கொண்டு ஆபத்து வருகிற நேரங்களில் விளிம்பிலே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். கண்ணெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோம், சாதாரணமா தெரிவாரு. இந்த பாஸ்டர் ஓடுவார், இப்படி வருவார், டிவி வாங்கி வருவார், அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, சகஜமாக பேசுவார், ஃப்ரெண்டு போல இருப்பார். ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், இன் கூட பண்ண மாட்டார். அந்த இன் பண்ணாத ஆள் தான் ஆபத்தின் விளிம்பில் வரும்போது ஆண்டவருக்காய் உங்களுக்காய் அந்த ஊழியக்காரனை கொண்டு வழிகளை திறப்பார், எல்லா தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஊழியக்காரை அசதியா எண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளை மரணத்தின் விளிம்பில் ஒரு நூல் மேல நிற்கும் போது ஆண்டவர் அந்த ஊழியக்காரர்களை கொண்டு தான் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கேபில போடுறாங்க. நல்ல ஒரு சிங்கம் இல்லை, 4-5 சிங்கம் இருக்குது. நல்ல பசித்த சிங்கன் மத்தியில ஒரு ஊழியக்காரனை போடும்போது, ஒரு தீர்க்கதரிசியை போடும்போது அந்த ஊழியக்காரன் தானியேல் என்ற ஊழியக்காரனை காப்பாற்ற முடியாது, தானியேல் இந்த தீர்க்கதரிசியை காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரன் அனுப்பல, பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல ஒரு நியாயாதிபதி அனுப்பல, மாறாய் அந்த இடத்துல ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. எதை கட்ட முடியாது? சிங்கங்கள் வாய்களை கட்ட முடியாது. அல்லையா? அல்லையா? உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கலாம். என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாட்டியம் பாராட்டி இந்த நாள்ல ஊழியத்தை கடந்து போய் ஒரு 3000 பேர் 4000 பேர் மத்தியில ஊழியம் செய்து வந்திருக்கிற என் கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இப்படித்தான் ஆண்டவருக்காய் நீ ஊழியம் செய்யும். எப்படி அந்த ஊழியக்காரனை தேவதூதனை வைத்து காப்பாற்றினாரோ அதே போல இந்த நாள்ல ஊழியம் செய்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவதூதனை வைத்து இருக்கிறார். எத்தனை சிங்கம் போல பிரச்சனைகள் எழும்பினாலும் சரி, எத்தனை கர்ஜிக்கிற சிங்கம் எழும்பினாலும் சரி, பிசாசை விழுங்க சிங்கத்தை போல வகை தேடினாலும் சரி, அந்த சிங்கங்களில் வாய்களை தப்பிக்க அவர் உண்டானால் அவர் நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு 1000 தேவதூதனை அனுப்புவார். அவர் உங்கள் பாதம் கல்லில் இராதபடி தங்கள் கரங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியம் செஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்றேன், யாரெல்லாம் இந்த சபைக்காக ஊழியம் செய்யறீங்களோ, யாரெல்லாம் இந்த சபைக்காக உழைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு தேவதூதன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? ஏங்க நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க, சாதாரண ஆள் இல்லை. இந்த ஏனோ தானெல்லாம் சர்ச்சைக்கெல்லாம் வரக்கூடாது. வந்தா ஒரு புரட்சியை உண்டு பண்ணும். இல்லையா? ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும், ஒரு பெரிய அசையை உண்டு பண்ணும். தேசத்தை கலக்கிறவள நாம தான். நான் சொல்வேன், இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அல்லையா?
இங்கே ஒரு ஊழியக்காரன் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஆபத்தின் விளிம்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறாரு. இன்னொரு இடத்துல தேவதூதனை அனுப்பி மரணத்தின் விளிம்பில் இருந்த தானியேலை காப்பாற்றுறாரு. 3 எபிரேய வாலிபர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட சூழ்நிலை நெருப்பு அக்னி சுவாலையில தூக்கி போடுறாங்க. போடும்போது அந்த இடத்துல கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஒரு ஊழியக்காரன் அனுப்பல, ஒரு தேவதூதனை அனுப்பல, மாறாய் கர்த்தரே கடந்து விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. ஊழியத்தை நிமித்தமாய், சபைக்கு வருவது நிமித்தமாய் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் எங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை அதிகமான பாடுகள் மத்தியில் கடந்து போறீங்களோ, எத்தனை அதிகமான நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போறீங்களோ, எத்தனை அதிகமான கஷ்டத்தின் மத்தியில் ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து போற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊழியக்காரன் அல்ல, ஒரு தேவதூதன் அல்ல, கர்த்தரே உங்களை கடந்து வந்து உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளை நிறைய காரியம் சொல்லினே போலாம். எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்தின் மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கடந்து போய் விடுதலையாக்குறாரு. ஆனா இங்க சிலுவையில ஒரே குமாரன், பாசமுள்ள குமாரன், நேசமுள்ள குமாரன், சௌந்தரியமுள்ள குமாரனை, ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை கதற கதற கைவிட்டாராம். காது கேளாது போல இருந்தாராம், மௌனம் சாதித்தாராம், தன் செவி அடைத்து கொண்டாராம், தன் முகத்தை மறைத்து கொண்டாராம். ஏன்? இவ்வளோ பேரை காப்பாத்தினார்ல, இவ்வளோ பேர் காப்பாத்தினாரா இல்லையாங்க? ஹலோ, இவ்வளோ பேருக்கு செவி கொடுத்தாரா இல்லையா? இவருக்கு பேருக்கு முகத்தை மேல உருவத்தே காட்டுறாரு. யாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு. இங்க ஏன் ஒரு முகம் மறைக்கப்படுது? இங்க ஏன் ஒரு செவி அடைக்கப்படுது? இங்க ஏன் கைவிடுறாரு? அதுக்கு மூல வசனம் ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டா? எல்லாம் சொல்லுங்க. என்ன உண்டாக்குது? எது வந்தா பிரிவினை உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. எங்கெல்லாம் அக்கிரமம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் மனுஷனுக்கு தேவனாக பிரிவினை உண்டாகும். எங்கெல்லாம் அநியாயம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். அக்கிரமம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அக்கிரமத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. எங்கெல்லாம் பாவம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய முகம் மறைக்கப்படும். உங்கள் பாவங்களே ஆவார் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. எங்கெல்லாம் பாவம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய முகம் மறைக்கப்படும், அவர் செவி அடைக்கப்படும். ஏன்னா நீங்க நானும் ஆராதிக்க ஆண்டவர், அவர் பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த தேவனை ஆராதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம், சத்தமா சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. தெரியுமா உங்களுக்கு? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. அவர் பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்ய முடியாது. பாவத்தை பாராத பரிசுத்த தேவனை ஆராதிக்க. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தரிசிக்க முடியாது. அப்ப பாவம் இருக்குன்னா அங்க ஆண்டவர் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அக்கிரமம் இருக்குன்னா அங்க ஆண்டவருக்கு தொடர்பு இருக்குமா? இருக்காது. அநியாயம் இருக்குன்னா அவருடைய செவி அடைக்கப்படும். ஹல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அநியாயம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அக்கிரமம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அங்கெல்லாம் அவருடைய முகம் மறைக்கப்படும், அங்கெல்லாம் அவருடைய செவி அடைக்கப்படும். அப்படின்னா இயேசுநாதர் பாவம் செஞ்சாரா? ஹலோ, இயேசுநாதர் பாவம் செஞ்சாராங்க? அக்கிரமம் செஞ்சாராங்க? அநியாயம் செஞ்சாராங்க? இல்லவே இல்லை. பிலாத்து மனைவி சொல்றா, அவங்க பிலாத்து கட்ட, அவர் நீதிமான் மாதிரி இருக்கிறார். ஐயா நீதிமான் அவர் ஒன்றும் பண்றாத. யார் சொல்றா? பிலாத்து மனைவி.
பிலாத்து பார்த்தான், இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணேன். என்னென்னமோ குற்றம் சாட்டுறாங்க, ஒன்னோட ஒத்து வரல. இவர்கிட்ட ஒரு குற்றமும் காணேன், கையை கைவிட்டான். யாரு? பிலாத்து. இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? பிசாசு சாட்சி கொடுக்கிறான். யாருக்கு? யாரை குறித்து? இயேசு. நீர் இன்னார் என்பதை அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர். கரெக்டான வார்த்தை. நீர் இன்னார் என்பதை அறிவேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய. சத்தமா சொல்லுங்க. யார் சாட்சி கொடுக்குறா? பிசாசு இயேசு குறித்து சாட்சி. அப்படின்னா இயேசுநாதர் பாவம் செய்யல, அப்படின்னா இயேசுநாதர் அக்கிரமம் செய்யல, அப்படின்னா இயேசுநாதர் அநியாயம் செய்யல. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. நம் பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமானாரா, பாவமாக்கினாரா? பாவமாக்கினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க நண்பமான கர்த்தருடைய பிள்ளைகளே. 2000 வருஷத்துக்கு அப்பால் நாம் செய்த நம்முடைய பாவங்களை, 2000 வருஷத்துக்கு அப்பால் நம்ம செய்த அக்கிரமங்களை, அநியாயங்களை, நம்மளுடைய பலவீனத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய சாபத்தை என் ஆண்டவர் மேல சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல சுமத்தப்பட்டது. என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். எப்போ? 2000 வருஷத்துக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், எப்போ உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், உங்களுடைய பலவீனங்கள், என்னுடைய பலவீனங்கள், உங்களுடைய சாபங்கள், என்னுடைய சாபங்கள் எப்போ அவர் மேல சுமத்தப்பட்டதோ அப்போதே தேவனுடைய நீதியின்படி, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி சொந்த குமாரன் என்று பாராமல் பிதாவாகிய தேவன் கதற கதற கைவிட்டாராம். காது கேளாது போல இருந்தாராம், மௌனம் சாதித்தாராம், தன் செவி அடைத்துக் கொண்டாராம், தன் முகத்தை மறைத்துக் கொண்டாராம். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கொல்கதா மேட்டிலே கதற கதற கைவிட்ட அதே நேரத்தில் கொல்கதா மேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. பிதாவாகிய தேவன் தன் செவி அடைத்த அதே நேரத்தில் கொல்கதா மேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. பிதாவாகிய தேவன் தன் முகத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்த அதே நேரத்தில் கொல்கதா மேட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. பிதாவாகிய தேவன் கொல்கதா மேட்டில் இயேசு கிறிஸ்து மௌனம் சாதித்த அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுங்களா? கதறாரு இயேசு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானி உரத்த சத்தமாய் கதறாரு. பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கைவிட்ட அதே நேரத்தில் பாவிகளாகிய நமக்கு அவர் கரத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஒருவேளை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கரம் கொடுத்திருப்பாரானால் நாம் கைவிடப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு கரம் கொடுத்திருப்பாரானால் நாம் என்ன பண்ணிருப்போம்? கைவிடப்பட்டிருப்போம். பிதாவாகிய தேவன் ஏலி ஏலி லாமா உரத்த சத்தம் கதறி கொண்டிருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனுக்கு முகத்தை மறைத்த அதே நேரத்தில் பாவிகளாகிய நமக்கு அவர் தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து கதறாரு, அவர் செவி அடைத்த அதே நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கதறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. பிதாவாகிய தேவன் ஒரு செகண்ட் என் பையன் கதறான்னு செவி கொடுத்திருப்பாரானால் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருப்பாரா இல்லையா? அன்னைக்கு அவர் செவி அடைக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கார். ஹல்லேலூயா. மௌனம் சாதித்த அதே நேரத்தில் இனி பாவிகளாகிய ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலியமா, வசனத்தின் மூலியமா, தரிசனத்தின் மூலியமா, சொப்பத்தின் மூலமா ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ நரகத்துக்கு நேராயிருந்த நம்முடைய வாழ்க்கையை வேதம் சொல்லுது, நம்ம பாளையத்துக்கு புறம்பானவர்கள், புறஜாதியான், பாளையத்துக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததி, காட்டு ஒலிவ மரங்கள், நரகத்துக்காய் நியமிக்கப்பட்டவர்கள், புறஜாதியான் நாம தான். அப்போ நரகத்துக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்துக்கு நேராய் திருப்பிய ஒரே வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா அந்த பைபிளே இல்லைங்க. இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா கிறிஸ்துவமே இல்லை. இந்த வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நம்மளுக்கு பரலோகமே இல்லை.
சொல்லுங்க, இது சந்தோஷமான விஷயமா துக்கமான விஷயமா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அதனால தான் இது பேட் ஃப்ரைடேவா குட் ஃப்ரைடேவா? ஆமாம், குட் ஃப்ரைடே. இட்ஸ் நாட் பேட் ஃப்ரைடே. துக்கம் கொண்டாடலாமா வேணாவா? கூட்டம் முடிஞ்சவனே போய் பிரியாணி பாக்கெட் வாங்குங்க. நீங்கள் சாப்பிடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனை கொடுக்கணும். அவன் கேட்பான், எதுக்கியா நீங்கள் ட்ராக்ஸ் கூட ஒரு லட்டு கொடுத்துருக்கணும் எல்லாருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்வீட் ஒரு சாக்லேட்டாவது கொடுத்துருக்கணும். அவன் கேட்பான், எதுக்கியா சாக்லேட் கொடுக்குற, எதுக்கே லட்டு கொடுக்குற ட்ராக்ஸ் கூட? இல்லையா, ஏசுநாதரை நீங்கள் மறிச்சிட்டாரு அதனால் ஸ்வீட் கொடுக்குறேன். அவங்க ஐயோ, இந்த பொண்ணு கேட்ட மாதிரி தான், இதுக்கோ துக்கமான விஷயத்துக்கு போய் ஸ்வீட் கொடுக்குறிய இல்லை? யாராவது செத்து போனவங்க துக்கமான காரியத்துக்கு ஸ்வீட் கொடுப்பாங்களா? இல்லையா, அவர் மறிச்சதுனால தான் மோட்சம், கைலாயம், 4ஆம் பதி, அந்த பரலோக நான் போற. ஹல்லேலூயா. கரெக்டு தானே? கரெக்டா தப்பாங்க? கரெக்ட். அண்ணா தான் ஆண்டவர் சிலுவையில் அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இந்த பிரிவினையை மாற்றினார். அதுதான் திரைச்சீலை 2ஆக கிழிஞ்சது. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள போக முடிந்தது. ஆனால் கிறிஸ்து வந்து அந்த திரைச்சீலை 2ஆக கிழிச்சா. ஹல்லேலூயா. நேரடியாக ஆண்டவரோடு ஆராதிக்க முடியாது, நேரடியாக ஆண்டவரோடு உறவாட முடியாது. ஆண்டவர் ரத்த உடன்படிக்கை சிலுவையில் ஏற்படுத்தினார். ரத்த உடன்படிக்கைனா என்னங்க? ரத்த உடன்படிக்கை நம்ம பேசுகிறோம்ல. ரத்த உடன்படிக்கைனா என்ன? என் மனசு இருதயத்தின் ஆழத்தில் நான் பதிய வைக்கிற மாதிரி நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க ரத்த உடன்படிக்கைனா என்ன. நல்லா கவனிங்க. ரத்த உடன்படிக்கைனா என்னன்னா, நான் வந்து BA ஹிஸ்ட்ரி படித்தேன், புக்கில் படிச்சதே சொல்கிறேன், அதுக்கப்புறம் பைபிளில் இருக்குது நம்ம பார்ப்போம். ரத்த உடன்படிக்கைனா என்னன்னா, அந்த நாட்களில் பேரரசர் இருந்தாங்க. பேரரசர் அலெக்சாண்டர் த கிரேட்லாம் யார்? பேரரசர்கள், பெரிய ராஜாங்க. பெரிய ராஜாங்களுக்கு நிறைய படைபலம் இருக்கும், நிறைய செல்வாக்கு இருக்கும், நிறைய போர் வீரர் இருக்கு, கப்பல் படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை எல்லாமே இருக்கும். யாருக்கு? பெரிய ராஜாவுக்கு நிறைய லேண்ட் இருக்கும். சின்ன ராஜா சிற்றரசர் இருப்பாங்க. சின்ன ராஜாக்கெல்லாம் கொஞ்சம் லேண்டு தான் இருக்கும், கொஞ்சம் படை வீரர்கள் தான் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்கு தான் இருக்கும். அதனால இந்த சின்ன ராஜாக்களுக்கெல்லாம், இது வந்து பைபிள் கிடையாது, ஹிஸ்ட்ரி நான் படிச்சுதே. இந்த சின்ன ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய ஆபத்து வரும். ஆபத்து எப்படி வரும்னா, பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா என்ன பண்ணுவான், இவன் தேசத்து மேலே யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்வான். நிறைய ஆபத்து. இல்லைன்னா என்ன பண்ணுவான், நல்ல விளைச்சல் உள்ள பூமியாக இருக்கும் அது, அதனால் வெயிட் பண்ணினே இருப்பான். விவசாயம் பண்ணி நல்ல விளைச்சல், அறுவடை சீசனில் யுத்தம் பண்ணி அந்த அறுவடை மாத்திரம் எடுத்து போயிடுவான். அழகான பெண்களை அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க, திடகாத்திரமான வாலிபர்களை அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கர் கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இவங்க கிட்ட ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா அதான் அது அர்த்தம். கரெக்டா? இப்போ அந்த சின்ன ராஜாக்களுக்கு நிறைய ஆபத்து வரும். அதனால இவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்கிற பெரிய ராஜான போய் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவான், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்குன்னா, ரத்த உடன்படிக்கையாக இருக்கும். ரத்த உடன்படிக்கைனா எப்படி? அந்த நாட்கள் டாக்குமெண்ட்லாம் கிடையாது. அந்த ரத்த உடன்படிக்கையை எப்படி ஏற்படுத்துவாங்கன்னா, பெரிய ஒரு காளையை, ஒரு மாடை கொண்டு வருவாங்க, பெரிய காளை மாடு. அந்த மாடை கொண்டு வந்து தலைக்கீழே படுக்க வைப்பாங்க, 4 கால் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். தலைக்கீழே படுக்க வச்சுட்டு முகத்தை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுவான். ஸ்ட்ரைட் பண்ணி 4 காலம் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும், முகம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு ஸ்லைஸ், ஒரு 2 துண்டாக வெட்டிடுவானுங்க மாட்டை. பாதி மூக்கு அந்த பக்கம் இருக்கும், ஒரு கண் அந்த பக்கம் இருக்கும், ஒரு காது அந்த பக்கம் இருக்கும், 2 கால் அந்த பக்கம் இருக்கும், பாதி வயிறு அந்த பக்கம் இருக்கும், பாதி வால் அந்த பக்கம் இருக்கும். ஒரு மாடை தலைக்கீழே போட்டு 2 ஸ்லைஸாக வெட்டிடுவாங்க. ஏன்னா எல்லா பிளட் வெசல்ஸும் கட் ஆகிடும், எல்லா நரம்பு கட் ஆகிடும், எல்லா போன்ஸும் கட் ஆகிடும். அந்த பக்கம் ஒரு துண்டு வச்சுடுவாங்க, இந்த பக்கம் ஒரு துண்டு வச்சுருவாங்க. இந்த துண்டுலேருந்து ரத்தம் எல்லாம் வெளில வந்துடும், அந்த துண்டுலேருந்து ரத்தம் எல்லாம் வெளில வந்துடும். இந்த பெரிய ராஜா கையில் ஒரு கீரல், சின்ன ராஜா கையில் ஒரு கீரல், 2 கையும் இப்படி கட்டிடுவாங்க. அந்த ரத்தத்து மேலே 2 ராஜாவை நடந்து போவான். இதான் ரத்த உடன்படிக்கை. ஏன்னா ரத்தத்தில் ஜீவன் இருக்குதுனால, ரத்தத்தில் உயிர் இருக்குதுனால, என் ஜீவன் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன், என் உயிர் மேலே நான் சத்தியம் பண்ணுறேன். பெரிய ராஜா சின்ன ராஜா சொல்லுவானா, ராஜா ராஜா
நீ எனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் உன் படை வீரர்களுக்கான அனுப்பி என்னை ஆபத்துலேருந்து காப்பாற்றினீங்கன்னா, எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா, எனக்கு வர்ற விளைச்சல்ல இவ்வளோ மூட்டை நெல், இவ்வளோ மூட்டை கோதுமை நான் கப்பம் கட்டுவேன். கப்பம் என்ன தெரியுங்களா? டேக்ஸ் கட்டுவேன். இல்லை இவ்வளோ தங்க காசு, இவ்வளோ பொற்காசுக்கெல்லாம் நான் கொடுப்பேன் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவான். பெரிய ராஜா சொல்லுவானா, ஆமாம் ஆமாம் பெரிய ராஜா நினச்சா எது வேணால் செய்யலாம்ல, இவங்ககிட்ட 10 ரூபா வாங்கிட்டு இன்னொன்று 20 ரூபா வாங்கிட்டு இந்த தேசத்தை அவங்ககிட்ட காட்டி கொடுக்கலாம், இல்லை இவனே யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை தப்பக்கம் இழுக்கலாம். பெரிய ராஜா நினச்சா எது வேணால் செய்யலாம், துரோகம் பண்ணலாம் இல்லை. அதான் பெரிய ராஜா சொல்லுவானா, உங்ககிட்ட ஒரு நாள் காசு வாங்கிட்டு ஒரு நாளும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், உனக்கு நான் உண்மையாக இருப்பேன். ஒரு வேளை நான் ஒரு மனுஷன் தானே, நான் துரோகம் பண்ணேன்னா எப்படி இந்த மாட்டை தலைக்கீழே போட்டு கொன்று போட்டியோ அதே போல் என் புறமுதுகளை குத்தி என்னை கொன்று போடு. ஒரு ராஜாக்கு அழகு நேருக்கு நேர் சண்டை போடணும், ஒரு வீரனுக்கு அழகு நேருக்கு நேர் சண்டை போடணும். புறமுதுகளை குத்துனானா அவன் கோழை, புறமுதுகளை குத்தானா ராஜா கேளாக்கிடா, அவன் வீரனே கிடையாது. முதல்ல ஒருவேளை நான் துரோகம் பண்ணும் பட்சத்தில் என் புறமுதுகளை குத்துனாலும் நீ வீரன் தான், என் புறமுதுகளை குத்துனாலும் நீ ராஜா தான் சொல்லி அந்த மாட்டை தலைகீழ போட்டு வெட்டி ஒரு ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. இது வரலாறு, அவளே பைபிளுக்கு வரேன். தேவன் ஆபிரகாமை அழைத்து உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல, உன் கடற்கரை மல்ல போல உன் சந்ததி என்ன பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? எத்தனாவது வயசுல? 75. எத்தனாவது வயசுல? எல்லாம் சொல்லுங்க. 75வது வயசுல சொல்லுவாரு, வானத்தின் நட்சத்திரங்கள் போல கடற்கரை மல்ல போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். சரீரத்தை பார்ப்பாரு, சரீரெல்லாம் செத்து போயிருக்கும். இவரால் நம்ப முடியாது, யாரால? ஆபிரகாமால நம்ப முடியாது. ஆண்டவர் சொல்ல, அதாவது ஆண்டவரே ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்கப்பா, கிவ் மீ ஒன் சைன், இது நடக்கும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு புறா குஞ்சினா கிடாரி நான் கட்டணும்னார். போய் கொண்டு வருவார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயந்த நித்திரையை வர வச்சுட்டு அந்த புறா குஞ்சு அந்த கிடாரியை 2 துண்டாக வெட்டிடுவார். இந்த துண்டுலேருந்து ரத்தம் வெளில போவோம், அந்த துண்டுலேருந்து ரத்தம் வெளில போவோம். அந்த ரத்தத்து மேலே பிதாவாகிய தேவன் வெளிச்சமாய் கடந்து போவார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. நான் சொன்னதுதான். என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யாராயிருந்தாலும் சரி, ஓசனா ஏஜி சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வைத்திருக்காரு. அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதை செய்யுமல்லும் கைவிட தேவனே இல்லை. அவர் ஒரு ரத்த உடன்படிக்கையை பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தி அவன் சந்ததியை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை தான் இயேசு சிலுவையில் ஏற்படுத்துவார். ரத்த உடன்படிக்கை. சாட்டை எடுத்து அவர் அடிப்பாங்க, சாட்டை எடுத்து அடிப்பாங்க. ஒரு 150 காயங்கள், சதைகள் பிக்கப்பட்ட இடம் முதுகுல இருந்ததுன்னு சொல்லி வேதாகம ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 5000க்கு அதிகமான காயங்கள் சரீரம் ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் தோல் உரிக்கப்பட்டதுன்னு சொல்றான். ஒரு மனுஷனுக்கு தேவை 6.5 லிட்டர் ரத்தம் மனுஷனுக்கு தேவை. எதுல? சரீரத்தில். ஹலோ கவனிங்க, எத்தனை லிட்டர் தேவை? 6.5 லிட்டர். இப்போ முதுகுல அடிச்சாச்சு, பயங்கரமான அடி, சதைகம் ரத்தம் பிச்சுன்னு வருது. 150 காயங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் சரீரம் ஃபுல்லாக 5000 காயம் அதிகமான. ரோமருடைய அந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடூரமான பனிஷ்மெண்ட்டு இருக்குதுலே. கொடூரமான பனிஷ்மெண்ட் நிறைய இருக்குது. நான் ரோமர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது தண்டிக்கணும்னா நல்லா பசிச்ச சிங்கத்தை எடுத்துகிட்டு அந்த ஆழத்தை உள்ளே போட்டு ஒரு 10-15 சிங்கத்துக்கு நடுவில் போட்டு ரவுண்டாக நின்று வேடிக்கை பார்ப்பானுங்களாம். அந்த பிச்சு சாப்பிட்றத வேடிக்கை பார்ப்பான், ரசிப்பானுங்க. ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பான் ரோமர் போர் சேவர்கள்லாம். தண்டனைலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க பாருங்க. 5000க்கு அதிகமான காயம் இருந்து சரீரத்துலேருந்து எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க பாருங்க. அப்போது அந்த காயத்துலேருந்து ரத்தம் வெளில போகுது. நான் நினைக்கிறேன் 2 லிட்டர் ரத்தம் வெளில போச்சுன்னே வச்சுங்களேன். 6.5 லிட்டர் ரத்தத்தில் 2 லிட்டர் ரத்தம் வெளில போகுது. மிச்சம் எத்தனை இருக்கும்? ஆமாம், இப்போ அவருக்கு பல்ஸ் இறங்குது, நாடி இறங்குது, பிபி லோ ஆகுது. ரத்தம் குறைய பிபி லோ ஆகும். இல்லை, ஹார்ட் பம்ப் பண்ணுது. ஹார்ட் பம்ப் பண்ணி ரத்தத்தை அனுப்புது. இந்த ஹார்ட் ஃபங்க்ஷனும் ஸ்லோ ஆகுது. அப்புறம் தலையில் முள் முடிச்சு விட்றாங்க. 17 முள் அவர் மண்டையை குத்துச்சான் உள்ளே போய். எப்பவுமே தலையில் அடிப்பட்டால் சீக்கிரம் நிறைய ரத்தம் வெளில வந்துடும்.
ஏன்னா இது பம்ப் பண்ணி மேலே மேலே வரும்போது அந்த ப்ரெஷரில் நிறைய ரத்தம் வெளில வந்துடும். 17 போய் முள்ளு போய் குத்திச்சுன்னா அங்கே ஒரு 2.5 லிட்டர் ரத்தம் வெளில வந்திருக்குமா? ஏற்கனவே 2 லிட்டர் போயிடுச்சு, இப்போ 2.5 லிட்டர் போயிடுச்சு. 4.5 லிட்டரில் 2.5 லிட்டர் போயிடுச்சுன்னா மித்தி எவ்வளோ இருக்குது? 2 லிட்டர் ரத்தம் ஆகுது. இப்போ திருப்பி பல்ஸ் டவுன் ஆகுது. பிபி சயின்ஸ் சொல்கிறேன், இப்போ பிபி லோ ஆகுது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க மனுஷகுமாரனாக இருந்தார். ஹல்லேலூயா. தேவகுமாரனாக இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே முற்றிலுமாய் தாற்றி மனுஷகுமாரனாய் பாடுகளை நிந்தைகளை அவர் தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உனக்காய் எனக்காய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ இன்னும் பிபி ஸ்லோ ஆகுது, இன்னும் பல்ஸ் டவுன் ஆகுது, இன்னும் ஹார்ட் ஃபங்க்ஷன். இப்போ கையில காலில் ஆணி கடா வைட்டான். இருக்கிற 2 லிட்டர் ரத்தமா வந்துருச்சு. இனி ரத்தம் இல்லை. இப்போ பிபி 0க்கு வருது, பல்ஸ் 0க்கு வருது, ஹார்ட் பம்பிங் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இப்போ மறிக்க போறாரு, ரத்தம் இல்லை, பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு ரத்தம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம சாதாரணமாக சிலுவை இது நம்ம தியானித்து போயிடுறோம், ரத்தம் இல்லை, இப்போ ஹார்ட் க்ளோஸ் ஆகுது. எந்த ஒரு மனுஷன் மறிக்கும் போதும் 1 drop of blood, ஒரு சொட்டு ரத்தம் ஹார்ட்ல போய் தங்கிடுமா. அதனால தான் அவன் மறித்து போனா கூட ஒரு சில வினாடியில் அந்த ஹார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து எங்கே வரான்? மாற்றி வைக்கிறதுக்காக வரான். பார்த்துருக்கீங்களா? ஹார்ட் மட்டும். ஏன்னா ஹார்ட் உள்ள என்ன இருக்குது? ஒரு சொட்டு ரத்தத்தில் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனால ஒரு சொட்டு ரத்தம் அதில் ஹார்ட்ல போய் தங்கிடும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சிக்கன் கடைக்கு போங்க, ஒரு ஹார்ட் கொடுங்கயான்னு கேளுங்க. ஹார்ட் கொடுப்பா, கட் பண்ணி பாருங்க, குக் பண்ணி கூட கட் பண்ணி பாருங்க, இல்லை சாதாரணமாக கட் பண்ணி பாருங்க, அதில் 1 drop of blood இருக்கும். இப்போ இது சரீரத்தில் ரத்தம் இல்லை, முதுகுலேருந்து ரத்தம் வெளில போச்சு, தலையிலேருந்து ரத்தம் வெளில போச்சு, கை காலிலேருந்து ரத்தம் வெளில போச்சு. இனி சரீரத்தில் ரத்தமே இல்லை. ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் எதில் இருக்குது? ஒரு குத்தி அதையும் எடுத்துன்னு வந்துட்டான். அதான் தண்ணீர் வந்தது. இயேசு கிறிஸ்து முழு ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி உங்களை எண்ணி அவர் மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை விடுவாரு. ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே வாசல், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம். எதுக்கு வழி? பரலோகம் போகக்கூடிய வழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே ஜீவன். எது ஜீவன்? நித்திய ஜீவன். நானே சத்தியம். அவர் தான் உண்மை. அதுதாங்க உண்மை. பரலோகம் செல்லக்கூடிய ஒரே வாசல் நம் இயேசு தான். இயேசு முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை விலைக்கிரயமாய் அவர் மீட்டு கொண்டாருமா. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொஞ்ச பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ரத்தத்தை சிந்தினாரா, சகல ரத்தத்தை சிந்தினாரா? அவர் சகல ரத்தத்தை சிந்தினால்தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பாதி ரத்தம் சிந்திருப்பாரானால் அது நம்ம பாதி பாவத்தை தான் போக்கி இருக்கோம். ஆனா ஆண்டவர் பாரு அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, எவ்வளவு பெரிய பாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய நேசம் பாருங்க. முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுங்களா? உங்களை எண்ணி மீட்க முடியும். ஹல்லேலூயா. எழுந்து போனதை தேடும், பாவத்தில் விழுந்த மனுஷனை ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த வளர்த்து கடந்து வந்த. ஹல்லேலூயா. ஏன் ஈட்டி ஏத்து விழா போர்ஸ்டன் ஈட்டி ஏத்து ஏன் விழாவில் குத்துனா சொல்லுங்க பார்க்கலாம். போர்ஸ்டன் வயிற்றுல குத்திருக்கலாம்ல, ஈட்டி ஏத்து வயிற்றுல குத்திருக்கலாமா இல்லையா? தொடையில குத்திருக்கலாம். ஏன் கரெக்டாக விழாவில் எத்துமே குத்துனான் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த உலகத்தில் தப்பு பண்ண பாவம் செஞ்சது யாரு? ஆதாமா ஏவாளா? சத்தமா சொல்லுங்களாங்க. ஏவாள் எதுலேருந்து உருவாக்கப்பட்டவள்? அதான் அந்த விழாவிலே ஒரு குத்து. நீங்க நானும் ஏவாள் தான், நீங்க நானும் மனவாட்டி தான், நீங்க நானும் மனவாட்டி. இந்த மனவாட்டியாக சபை குத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? மனம் திரும்புதலை குறிக்கிறது. என் மன கத்திர பிள்ளைகளே,
மனம் திரும்புதல் அவசியம். ஆனாதான் இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து மனுஷனாக வந்து ஊழியம் செய்த போது இயேசு கிறிஸ்து பண்ண முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினாதான் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், பிதாவோடு ஐக்கியப்பட முடியும், நித்தியமாய் நித்திய வாழ்வை பெற முடியும். சபையானது மனம் திரும்புதலுக்கு அவசியமாக காணப்படுகிறது. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் தெரியுங்களா? சவுல் கிறிஸ்துவை அழிக்கும்படியாக கடந்து போனார். ஆண்டவர் சந்தித்த மாத்திரத்தில் கிறிஸ்துக்கு ஆதரவாக மாறுறான் பாருங்க. ஒரு அபவுட் டென் வாழ்க்கை. குத்துனவனே என்ன வந்தது? ரத்தம் வந்தது. ரத்தம் எதை குறிக்கிறது? ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சம் எதை குறிக்கிறது? ரட்சிப்புனா என்னது? சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களா? வேற ரட்சிக்கப்பட்டீங்க உங்களை வந்து கேட்குறாங்க ஒருத்தர், சிஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? ரட்சிப்புனா என்னது அப்படி கேட்குறாங்க. ரட்சிப்பு என்றால் சோடியா என்ற அர்த்தம். அப்படி என்ன? நரகத்திலேருந்து விடுதலை. இனிமே உங்களை யாராவது வந்து சிஸ்டர் பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் நம்ம என்னதான் சொல்லணும்? ஆமாம், நான் நரகத்திலேருந்து. அதுதான் உண்மையான அர்த்தம். இந்த ஓசனா சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட ஜனங்க. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க. நம்மலாம் யாரு? நம்ம யாரு சொந்தக்காரங்க? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, மனம் திரும்பினாதான் எங்க போக முடியும்? ரட்சிக்கப்பட்டாதான் எங்க போக முடியும்? அதுக்கப்புறம் ரத்தத்துக்கு அப்புறம் என்ன வந்தது? தண்ணி வந்தது. தண்ணி எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் எதுல பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும். இது என்ன அர்த்தம்? ஜலத்தினாலும் ஆவினாலும் எப்படி பிறக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் தான். ஜலத்தினாலும் ஆவினாலும் எப்படி பிறப்பீங்க? எப்படி? அதுதான். இப்போ ஒரு சிலுவைன்னு வச்சு, இதுதான் சிலுவை. இந்த பக்கம் வந்து இயேசுநாதர் அடிச்சிருக்காங்க. இமேஜின் பண்ணீங்க, இங்கே இயேசுநாதர் தொங்குறார், முள் மூடி சுட்டு இருக்காங்க, கையில் காலில் என்ன கடாவி இருக்காங்க? ஆணி கடாவி இருக்காங்க. பின்னாடி இந்த பார்த்தா என்ன தெரியும்? சரி, இந்த பக்கம் என் பக்கம் இயேசுநாதர் தொங்குறார், உங்க பக்கம் பார்த்தா என்ன தெரியும்? வெறும் மரக்கட்டை தான் தெரியும், சிலுவை தெரியும். கரெக்டு, வெறும் மரக்கட்டை தான் தெரியும். கரெக்டா? இந்த பக்கம் யார் தொங்குறா? இந்த பக்கம் காலி சிலுவை, மரக்கட்டை. இந்த காலி மரக்கட்டையில சிலுவையில நாம அடிக்கப்படணும். ஏசு கிறிஸ்துக்கு முள் மூடி சூட்டாங்களா இல்லையா? அதே போல நம்ம சிந்தை செய்கிற பாவலுக்காக நம்ம முள் மூடி சூட்டப்படணும். இந்த சிந்தை தான் அநேக அக்கிரம காரியங்களை சிந்திக்கும். இந்த சிந்தை செய்கிற பாவலுக்காக நம்ம முள்மூடி சூட்டப்படணும். ஏசுநாதர் கையில காலில் ஆணி கடாவினாங்களா இல்லையா? அதே போல கை செய்கிற பாவலுக்காக, கால் செய்கிற பாவலுக்காக நம்மளுக்கு ஆணி கடாவப்படணும். இந்த பக்கம் யார் தொங்குறா? இந்த பக்கம் யார் தொங்குறா? நாம தொங்கணும். தொங்கணுமா ஆனவா? இந்த பக்கம் ஏசுநாதர் என்ன பண்ணுவார்? கொஞ்ச நேரத்தில் மறிச்சு போவார், செத்துருவாரா? சிலுவையில் செத்தாரா? சொல்லுங்களங்க. அதே போல நாமளும் இந்த சிலுவையில் சாகணும். யாரோட? இயேசுவோட மறிக்கணும். அப்போ மறிச்சுட்டு சிலுவையில விட்டாங்களா அவரை எத்தனை என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணாங்க. நம்மளையும் பாஸ்டர் எதுல எத்தனை அடக்கம் பண்ணுவாரு? தண்ணியில் எத்தனை சொல்லுங்களேன், தண்ணியில் எத்தனை அடக்கம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோட நம்மளை பாஸ்டர் அடக்கம் பண்ணி அப்படியே விட்டு வந்துடுறாரா, தூக்கிறாரா? அப்படியே விட்டு வந்தாரா ஜெயிலுக்கு போவார் அவரு. இல்ல ஹல்லேலூயா. நம்மளையே என்ன பண்றாரு? தண்ணியிலேருந்து வசனம் சொல்லுது, அவர் மரித்தோரின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவர் உயிர் தெரிந்த சாயல இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியில பறக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆழமான சத்தியத்தை உங்க மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் பைபிள் காலேஜ் பேசினா நல்லா கேட்பாங்க ஜனங்களாம். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா மனம் திரும்பி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆவியில ஜலத்தினாலும் பிறந்திருக்க வேண்டும். இதுதான் டீல், இதுதான் ரத்த உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பு, துண்டிக்கப்பட்ட தொடர்பை ஏற்படுத்துகிறார். ஒரு அக்ரிமெண்ட் பண்றார். அதான் பிதாவாகிய தேவன் சொன்னார், முடிந்தது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு சொன்னார், முடிந்தது என்று. இயேசு சிலுவையில் சொன்னார், முடிந்தது. என்ன முடிந்தது தெரியுங்களா? எங்க தெரியுமா தொடங்குச்சு? உலக தோற்றத்துக்கு முன்பாக தொடங்கின பிரச்சனை இது. ஆனால் தனக்காக கோடான கோடி தேவதூதர்கள் உண்டு பண்ணார். கோடான கோடி தேவதூதர்கள் 3 வகையா பிரிக்கிறாரு. முதலாவது வகை லூசிஃபர், அவனோட சேர்ந்த தேவதூதர்கள். 2வது கேப்ரியல், அவனோட சேர்ந்த தேவதூதர்கள். 3வது மீகாவேல், அவனோட சேர்ந்த தேவதூதர்கள். 3 வகையா பிரிக்கிறார். மீகாவேல் யாருன்னா யுத்த தூதர்கள், சங்கார தூதர்கள். உங்கள் பாதம் கல்லில் இராதபடி ஏந்தி கொண்டு போவார்கள்னா யார் தான் வருவா? மீகாவேலும் அவனோட சேர்ந்த தேவதூதர் தான் வருவாங்க. கேப்ரியல் நியூஸ் ஸ்ப்ரெடர்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றவங்க. இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி அறிவிக்கிறேன்னா கேப்ரியலும் அவனோட சேர்ந்த தேவதூதர் தான் வருவாங்க. இது எல்லாத்துக்கும் பிரதான தூதன் லூசிஃபர். இவன் வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வெளிச்சமாய் அமர்ந்து இருப்பார். 1,00,000 சூரிய பிரகாச வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமாய் அமர்ந்து இருப்பாராம். 24 மூப்பர்கள் இருப்பார்களாம். 24 மூப்பர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட கிரீடங்களை ஆண்டோட பாதத்தில் இறக்கி வைத்திருப்பார்களாம். இந்த பக்கம் சேராபீன்களும் கேராபீன்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட அபவாரசர்களால தன் கால்களை மூடிக்கொண்டு தன் உடனே சரீரத்தை மூடிக்கொண்டு தெய்வ பிரசன்னத்துக்காய் காத்து கொண்டு இருக்குமாம். கோடான கோடி தேவதூதர்களும் சுற்றலையும் பாலைங்க இருப்பார்களாம். அந்த கோடான கோடி தேவதூதர்களும் அந்த 24 மூப்பர்களும் அந்த சேராபீன்களும் கேராபீன்களும் சிங்காசன வெளிச்சமாய் அமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஓயாமல் துதித்து கொண்டிருப்பார்களாம். சேனையில் கர்த்தர் பரிசுத்தர், சேனையில் கர்த்தர் பரிசுத்தர், சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருப்பார்களாம். வேதம் சொல்கிறது அந்த துதியில கூட பிரியப்படுது இல்லையா? எங்கேயோ இருக்கிற திருப்பூர்ல இருக்கிற ஓசனா ஏஜி சபையில் இருக்கிற உங்கள் துதியில வாசம் செய்வது கர்த்தருக்கு பிரியம். ஏன் சொல்லுங்க? ஏன் உங்க துதியில வாசம் செய்ய பிரியப்படுறாரு சொல்லுங்க? இஸ்ரவேல் துதியில வாசம் செய்ய கர்த்தர் ஏன் பிரியப்படுறாரு? அந்த தேவதூதர்கள் துதியை காட்டலாம் உங்க துதியில ஏங்க பிரிய பண்ணோம்? பாதி மனுஷா வந்து ஆராதிக்கிற நீங்களே உங்க துதியில ஏன் பிரிய பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க துதித்து கொண்டிருந்த அத்தனை தேவதூதர்களும் கீழே தள்ளப்பட்டாங்க. ஹல்லேலூயா. முழு மனசோட அங்க ஆராதிக்கல. ஏன்னா எல்லாம் அவனுக்குள்ள எல்லாம் பெருமை இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் லூசிஃபர் எல்லாரும் கீழே தள்ளிட்டாரு. அத்தனை பேர் துதித்து கொண்டிருந்த அத்தனை தேவதூதர்கள் கீழே தள்ளப்பட்டாங்க. அந்த இடம் என்னவா இருக்கு? இப்போ எம்டியா இருக்கு, வெறுமையா இருக்கு. தட்ஸ் வை காட் கிரியேட்டட் மேன். ஆகியால் தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை ஆமா சொல்லி வருவார்கள். எழுந்து போனதை தேடவும், எழுந்து போன தன்னுடைய மகிமையை தேடவும், எழுந்து போன தன்னுடைய ஆராதனையை தேடவும், எழுந்து போன தன்னுடைய மாட்சிமையை தேடவும். பாவத்தில் விழுந்த மனுஷனை ரட்சிக்கும்படியா கிறிஸ்து வளர்ந்து கிடந்தார். பாவம் தோன்ற திசை எது? Which direction the sin came? எந்த திசையில் இருந்தது பாவம்? ஏதேன் தோட்டம் எந்த திசையில் இருந்தது? கிழக்கிலே. கிழக்கிலே என்ன இருந்தது? அப்ப பாவம் தோன்ற திசை எது? சத்தமா சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். பாவம் தோன்ற திசை எது? கிழக்கு. பாவத்தின் பரிகாரியாக இயேசுக்கு தோன்ற திசை எது? கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகாரியாக இயேசு கிறிஸ்து தோன்றின திசை எது? கிழக்கு. பாவம் எதுல தோன்றுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் எதுலங்க தோன்றுச்சு? ஒரு மரத்துல தோன்றுச்சு. மரத்துல இருக்கிற அந்த மரத்தின் தோட்டத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது? பாவம் அப்ப எதுல தோன்றுச்சு? மரத்தில் தோன்றுச்சு. அதே மரத்துல தான் கிறிஸ்து மரிச்சார். ஹல்லேலூயா.
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்துல அப்படி ஆண்டவர் சொல்வார். எங்க இருக்கிற மரம்? 2 கல்லர்கள் நடுவில் தான் கிறிஸ்து மரிச்சார். அங்க பழத்தை சாப்பிட்டாங்க, பாவம் வந்தது. அங்க பழத்தை சாப்பிட்டாங்க, மரணம் வந்தது. எங்க கிறிஸ்துவின் சரீரத்தின் ரத்தத்தை இங்க புசிக்கும் போது இங்க ஜீவன் உண்டாகும், பரிசுத்தமாக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, முடிந்தது. என்ன முடிஞ்சது? எல்லாம் முடிஞ்சிச்சு. என் பிரசங்கமும் முடிஞ்சது. அப்போ நல்ல கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஜலத்தினாலும் ஆவினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்கன்னா லூசிபர் இருந்த இடத்துக்கு போலாம். லூசிபர் என்ன பண்ணியிருந்தான்? தேவனை துதித்து கொண்டு இருந்தான், ஆராய்ச்சி கொண்டு இருந்தான். நம்ம மரிச்சாங்க தான் போறோம், ஆராதிக்க தான் போறோம். அதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருப்பீங்கன்னா லூசிபர் இருந்த இடத்துக்கு போலாம். மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம ஞானஸ்நானம் பெறாம இருப்பீங்கன்னா லூசிபர் இருக்கிற இடத்துக்கு போலாம். இப்ப எங்க இருக்கிறான்? பாதாளத்துல இருக்கிறான். லூசிபர் இருந்த இடத்துக்கு போக போறீங்களா, இருக்கிற இடத்துக்கு போக போறீங்களா? முடிந்தது. ஹல்லேலூயா. கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆண்டவர் அந்த தேவதூதன் சொன்னான், இதோ எல்லா ஜனத்துக்கும் முழு உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நச்சரி அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர். யாரு? அந்த ரட்சிப்பு எங்க நிறைவேறுச்சு? சிலுவையில் ஏற்படுச்சு. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சிலுவை நம்ம என்ன பண்ணோம்? நினைக்கணும். விசுவாசிகளாக இருப்பது வேறு, பக்திமானாய் இருப்பது வேறு. விசுவாசி ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்பிக்கையில உறுதியா தரித்து இருந்தா போதும். யாரு அவங்களாம்? விசுவாசி. யார் வேணா 3 போட்டோ வச்சிருப்பான், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின். அவனும் ஒரு விசுவாசி தான். எம்மதமும் இயேசுவும் ஒரு தெய்வம். எல்லா கடவுளும் அவன் விசுவாசியா இல்லையா? கடவுள் நம்புறானா இல்லையா? இயேசுவ நம்புறானா இல்லையாங்க? நம்பிக்கையில உறுதியா இருக்கிறானா இல்லையா? அவன் விசுவாசி தான். மாதாவை கும்புறனும் விசுவாசி தான். மாதாவும் தெய்வம், இயேசுவும் தெய்வம். இல்ல, 100க்கு அதிபதி விசுவாசி தான். விசுவாசிக்கு அவர் 3வது நபர். அதுதான் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் செய்வாரு. யோ நீ சொஸ்தமா வந்த போய் யார்கிட்டயும் சொல்லாதன்னுவார். என் வேலை வரல ஒன்றும் சொல்லாத. ஒரு சின்ன பொண்ணை உயிரோடு எழுப்புவார், அதுவும் ஏஞ்சிக்கும். அவங்களாம் உள்ளே சொல்லிட்டு வந்துடுவார், வெளில போய் சொல்லாத யாருக்கும், ஏன்னா என் வேலை வரல. இவனுக்கு வெளில போய் சொன்னா என்ன ஆகும்? ஏசுநாதர் அண்ணன் போனால் வியாதி சுகமாக டாக்டர் ஆக்கிடுவான் அவரை. டாக்டர் ஆவாங்கன்னா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் ஜெபம் பண்ணிருப்பார். மோசே எலியாவும் வந்து அவரை தேற்றுவாங்க. இவ்வளோ நேரம் அந்த சீசர்களுக்கே மேசியான்னு தெரியல. யார? இயேசுவை. ஏதோ ஒரு ஊழியக்கார் போனால் சோறு கிடைக்குது. அது மாதிரி இயேசுநாதர் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரு ஊழியக்காரர் இவர் தீர்க்கதரிசி, இவர் கூட போனால் சோறு கிடைக்குது. காணா ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போகிறார். இப்போ முதல்ல எத்தனை கதிர நாட்டுக்கு வாங்க, சுடுகாட்டுக்கு போவோம், பிரேத குழிக்கு போவோம்னா வருவாங்களா நம்ம ஆளுங்க? வாங்க சாப்பாடு போகலாம், விருந்துக்கு போகலான்னா வந்துடுவாங்கல்ல. பாருங்க, அப்படி நினச்சிருந்தாங்க. இவர் ஏதாவது சும்மா சுற்றி வந்தால் நல்ல செல்வா கிடைக்குது, சல்யூட் அடிக்கிறான், அரசியல்வாதி இருக்குது, ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருக்கிறான், நிறைய பணம் வருது சொல்லி ஏசுநாதர் கிட்ட சுற்றி இந்த மேலே போனால் மறுரூப மலையில் அவர் தேற்றும்படியா மோசேவும் எலியாவும் வராங்க. அப்போ தான் ஷாக் ஆகுது. ஆஹா, நம்ம கூட சுற்றின ஒரு சாதாரண ஆளில் பருகுது இல்லை. கீழே இறங்கி வர்றாரு. என்னப்பா நீங்கள் காடில் மலையில் குகையில் தெரு தெருவா போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, ரோடாக போய் பிரசங்கம் பண்ணுறீங்க, குகை தண்ணியில் வாசம் செய்கிறீங்க, ஒரு டைம் சாப்பாடு இருக்க மாட்டேங்குது, வனாந்தத்து வழியாக கடந்து போகிறீங்க, காடு வழியாக கடந்து போகிறீங்க, இவ்வளோ பெரிய ஆளா? உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், நாங்கள் டோக்கன் போடுறோம். நம்மளால என்னதான் செய்வான்? ஆமாம், அங்கே பார்த்தீங்களா ஏசுநாதரை பார்க்க வரானுங்க. வரும்போ பத்திம குருட்ட சத்தம் போடாத அப்படின்னு என்ன சொல்லியிருப்பான் நம்மால்? யாரை பார்க்கணும்? ஐயா மோசையை பார்க்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா பழைய ஆள் அவர், ஓல்டு, ரொம்ப அவர் பெரிய டாக்டரு. யார்?
மோசே பழைய காலத்து ஆளு. நீ வந்து 200 பணம் கொடுக்கணும். யாரை பார்க்கணும்னா அதுக்கு அடுத்தது யாரு? எலியா 100 பணம். ஏசுநாதரை பார்க்கணுமா? 50 பணம். இந்த டோக்கனு உட்காரு. ஐயா டீ குடிக்கிறாரு, ஐயா ரெஸ்ட் எடுக்கிறாரு, இந்த டைம் வா தூங்குறாரு. அப்பதான் மேலேருந்து ஒரு குரல், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய், கழுத்தா மட்டும் பிஞ்சிருந்தாரு. யாரு? ஏசுநாதர் பதில் கொடுக்கல, மேலேருந்து பிதாவான தேவன் பதில் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. அதனால ஆண்டவர் எதுக்காக வந்தார் சொல்ல வந்தார்னா, அவர் மேசியாவா தான் கடந்து வந்தாரு. ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்க முடியாதான் கடந்து வந்தாரு. அதான் வந்து சிலருக்கு வந்து அவர் அங்கே போனால் வியாதி சோமாவும், அவர் போனால் பிரச்சனையை மாற்றிடுவார் அப்படின்றவ வந்து 3வது ஆள். அதான் வேற வரல, சொல்லாத நான் வந்து மேசியா, இது என் நோக்கம் இல்லை, இப்போ சொல்லாதயா. அப்போ சிலுவையில் அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்போ போய் சொல்லு, போய் எல்லாரும் சீஷராக்கு. ஹல்லியா ஹல்லியா. ஆனால் திட்டம் விசுவாசிக்கு அவர் யாரு? 3வது நாள் பக்திமானுக்கு அவர் தேவன். பக்திமான் யார் தெரியுமா? யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டணும் அத்தனை பேரும் பக்திமான் தான். ஹல்லியா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன, இதை நாங்க வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர். ஹல்லியா. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்பிக்க வல்லவர். ஹல்லியா. அவர் மட்டும்தான் தேவன். அவன் சொல்றான், அவர் மட்டும்தான் தேவன், அவரை தவிர நாங்க யாரும் ஆராதிக்க மாட்டோம். யாரெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறானோ அவன் தான் பக்திமான். ஹல்லியா. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்பிக்க, அதுவா ஸ்டேட்மெண்ட். அது நீங்கள் நானும் சொல்லலாம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்கள் வியாதியை மாற்ற வல்லவர், எங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என் பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். அது நியூஸ் கிடையாதுங்க, அது வைராக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்பிக்க வல்லவர், ஒருவேளை தப்பிக்காமல் போனாலும் அவர் தான் என் கடவுள், அவர் தான் எங்கள் ரட்சகர், அவர் தான் எங்க தேவனு. நாங்கள் முன்னாடி வச்ச காலை ஒரு நாள் பின்னாடி வைக்க மாட்டோம். என் கடன் பிரச்சனை மாறலனாலும் சரி, என் வியாதி குணமாகலாலும் சரி, என் தொழுவத்தில் ஆடு இல்லைன்னாலும் சரி, என் மந்தையில் ஆடு இல்லைனாலும் சரி, என் அத்தி மரத்தில் பூ வரலனாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர், ஒரு நாள் அவரை விடவே மாட்டேன்னு சொல்ற வந்தா பக்திமான். ஹல்லியா. யாரால சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளாக இருப்பது வேறு, பக்திமானா இருப்பது வேறு, அப்படி பிள்ளையா இருப்பது வேறு. ஹல்லியா. பிள்ளைக்கு அவர் யாரு? அப்பா. எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைக்கு யாரு? விசுவாசிக்கு ஒரு 3வது நம்பர். விசுவாசி ஆகணும்னா என்ன ஆகணும்? நம்பிக்கையில உறுதியா தரித்திருக்கணும். பக்திமான் ஆகணும்னு என்ன பண்ணணும்? வைராக்கியம் பாராட்டணும். பிள்ளை ஆகணும்னா அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளை ஆகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லியா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம். அவர் நாமம் என்ன? அவர் பேர் என்ன? இயேசு. இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். என் பாவத்தை இயேசுவால தான் நீக்க முடியும்னு யாரெல்லாம் நம்புறானோ அவன் தான் பிள்ளையா மாறான். ஹல்லியா. அதுதான் அந்த கல்லன் செய்யறான். பாத்தீங்களா? ஒரு கல்லன் பரிகாசம் பண்றான். இன்னொரு கல்லன் சொல்றான், நாமளோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இப்படி திரும்புறாங்க. அவர் தகாத ஒன்றுதில்லை, ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது என்ன அப்ப ஏத்துக்கிறான். இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, ராஜ்யத்தில் வரப்போறாரு, இவரு ஜீவனுள்ள தேவனு, இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுஞ்சிப்பாரு, இவர் தான் மேசியா, இவரால் தான் என் பாவத்தை நீக்கி ரட்சிக்க முடியும்ன்றதை யார் நம்புறா? அந்த கல்ல நம்புறான். உடனே பிள்ளையா மாறுறான், உடனே சுதந்திரவாளியா மாறுறான். ஹல்லியா. எப்படி சுதந்திரவாளியா மாறுறான்? இன்றைக்கு என்னோடு கூட சுதந்திரவாளி. அப்பாவுக்கு எதெல்லாம் சொந்தமோ பக்திமானால மகா பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியாது. ஒரு பிள்ளையால் அப்படி இல்லை, பிள்ளையோட அப்பா மடைக்கு கூட போய் உட்காரலாமா? அப்பா பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்பாவுக்கெல்லாம் எதெல்லாம் சொந்தமோ யாருக்கு சொந்தம்? இந்த பூமியை நிறைய யாருடைய சொந்தம்?
சத்தமா சொல்லுங்க. நான் திரும்ப கேட்டுருமா கரெக்டான ஆன்சர் வர வரைக்கும். இந்த பூமியும் நிறைவும் யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்போ அப்பாக்கு எதெல்லாம் சொந்தமா யாருக்கு சொந்தம்? இந்த பூமியும் நிறைவும் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். சொல்லுங்க எல்லாம். யாரெல்லாம் வாடகை? பாஸ்டருக்கு சொந்தமா? பாஸ்டருக்கும் சொந்தம் தான், இந்த சபைக்கும் சொந்தம் தான். அதனால குட் ஃப்ரைடேக்குள்ள நீங்க சொந்தமா இடத்த வாங்கி சர்ச்சு கட்ட போறீங்க. யாரெல்லாம் விசுவாசம் இருக்குது? யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க கை தூங்க போலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாங்க கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இன்னும் அதிகமான விசுவாசத்தோட ஊழியம் செய்யும் போது, இன்னும் அதிகமாக வைராக்கியம் நீ பாராட்டும் போது, இன்னும் அதிகமாக ஆண்டவர் மேலே சார்ந்து இருக்கும்போது, நல்லா சொல்கிறேன் என் கண்மான கத்திரி, நான் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சர்ச்சில் பாதி ஒரு தளம் போட்ட வீடு நம்மளுக்கு வேணுமா வேணாவா? வேணும். நான் சுகபோகமான வாழ்க்கை குறித்து பேசலை, ஒரு வசதியான வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். வேணுமா வேணாவா? வேணும். அதனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சபைக்கு ஆண்டவர் அநேக அற்புதம் செய்கிற சக்தி ஆண்டவர் அனுப்ப போறார். நீங்க வீடு வாசல கட்ட போறீங்க. காற்றையும் காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, வாய்க்கால்களை கத்த நிரப்ப போகிறார். அதுக்கு தேவை உங்களுக்கு விசுவாசம், அது உங்களுக்கு தேவை வைராக்கியம். ஆண்டவர் சார்ந்து இருக்கும் போது நிச்சயமா சொல்லுவோம், பூமியின் நிறைவும் கர்த்தருடையதல்ல, பூமியின் நிறைவு உங்களுடையது. என்ன நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, விசுவாசியா இருக்குது பெஸ்டா, பக்திமானா இருக்குது பெஸ்டா, அது பிள்ளையா இருக்குது பெஸ்டா? பிள்ளையா இருப்பது வேறு, அவர் சீஷரா இருப்பது வேறு. சீஷருக்கு ஒரு எஜமானன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் புத்தகத்தில் எழுதுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான், கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அதே இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க, சர்வெண்ட் ஆஃப் த காட், சர்வெண்ட் ஆஃப் த காட், சர்வெண்ட் ஆஃப், கர்த்தருடைய வேலைக்காரனாகிய நான், கர்த்தருடைய வேலைக்காரனாகிய நான், கர்த்தருடைய வேலைக்காரனாகிய நான். ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அதே மூல பாஷையில் டுலாஸ், கர்த்தருடைய அடிமையாகிய நான், கர்த்தருடைய அடிமையாக நான், கர்த்தருடைய அடிமையாகிய நான் எழுதுவார். அடிமைன்னா கிரயத்துக்கு வாங்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு பார்த்து, ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு வாங்கியிருக்கா சொல்லுங்க. நீங்க ஒரு சீஷன் சொல்லுங்க. நீங்க அநேக சீஷரை உருவாக்க போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க. ஹலோ, சாதாரண ஆள் இல்லை. இந்த சர்ச்சில் வந்து சும்மா தூங்கிட்டு போறதுக்கு வரல. நீங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீஷன். இந்த பைபிளில் முடியாத ஒரு புஸ்தகம் இருக்குது, எது சொல்ல பார்க்கலாம்? பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குதா? ஒரு புஸ்தகம் இன்னும் முடியவே இல்லை. அது என்ன புஸ்தகம்? வெளிப்படுத்தல் புஸ்தகமா? அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல, பாதி தான் எழுதியிருக்காரு. இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் ஊழியம் பண்ணாங்க, இவங்க வந்தாங்க. 2024 திருப்பூரில் வந்து மெர்சி தானே பேர், மெர்சி வந்து ஊழியம் செய்ய போகிறா, அதெல்லாம் எழுதுவார் ஆண்டவர், எழுதி நிற்பார். இன்னும் முடியல. அந்த புஸ்தகம் அவர் கையில் இருக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சீஷர்கள், எஜமானுடைய சித்தத்தை அறிந்து, எஜமானுடைய எப்படி சொல்லுங்க, சீஷர் ஆகணும்னா தன்னைத்தானே வெறுத்து, யார் சிலுவை? தன் சிலுவை எடுத்து கொண்டு வரணும். அவர் கூட இல்ல, சீஷர் ஆகணும்னா அவர் பின்னாடி போகணும். அடிமை தான் சீஷன். இப்போ உங்கள் துணியெல்லாம் யார் வீட்டில், உங்கள் வீட்டில் நீங்கள் துவைக்கிறீங்கன்னு வச்சுங்க, துணி துவைக்கிறீங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா துணி என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் டெய்லி துவைக்கிறீங்க துணி, வாஷிங் மிஷின்லேயே கையிலே எப்படி துவைக்கிறீங்க. உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் துவைச்சிப்போம். சரி, வேறு வேலைக்காரி இருக்கிறான், ஒரு 10 துணி போட்டு நேர்றீங்க, துவைச்சி நேர்கிறான். ஒரு மாதத்துலேருந்து 20 துணியாக மாற்றிடுறீங்க, டபுள் ஆக்கிடுறீங்க. வேலைக்காரி துவைப்பாளா? என்ன சொல்லுவா? சம்பளத்தை ஏற்றி கொடுங்க சொல்லுவாளா இல்லையா? ஆனால் ஒரு அடிமை அப்படி கிடையாது. 10 துணி போட்டாலும் துவைக்கணும், 100 துணி போட்டாலும் துவைக்கணும், 1000 துணி போட்டாலும் துவைக்கலாம். ஏன்னா அவன் கிரயத்துக்கு வாங்கப்பட்டவர். இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்காருங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க.
இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஓசனா ஏஜி சபையில ஒரு சீஷர்கள். நீங்க உலகம் எங்கும் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி அநேகர சீஷர் ஆக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்வார், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தோய்த்து வெளிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இன்னைக்கு ட்ராக்ஸ் ஊழியம் செஞ்சு தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யுங்க. நீ செய்யும் போது உனக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கணும், நான் கர்த்தருடைய சீஷன், எஜமானுடைய சித்தத்தை நான் செய்கிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேன், அழிந்து போன பாவத்தில் இருக்கிற மனுஷனை இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கிறேன், ரட்சிப்பின் பாதையில நடத்துறேன், நித்திய வாழ்வுக்கு நேரம் நடத்துறேன், பரலோகத்துக்கு நேரம் நடத்துறேன். ஏன்னா நான் ஒரு சீஷன். சீஷனுக்கு ஒரு எஜமானன். விசுவாசிகளாய் இருப்பது வேறு, பக்திமானாய் இருப்பது வேறு. பக்திமானாய் இருப்பது வேறு, பிள்ளையாய் இருப்பது வேறு, சீஷராய் இருப்பது வேறு, ஒரு மணவாட்டியாய் இருப்பது வேறு. ஹல்லேலூயா. மணவாட்டிக்கு ஒரு மணவாளன். மணவாட்டிக்கு யாரு? மணவாளன். மணவாட்டிக்கு உள்ள விசுவாசம் இருக்கும். என்ன விசுவாசம் இருக்கும்? என் மணவாளன் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவானிலே என் மணவாளன் வரப்போகிறார். மணவாளிக்குள்ள விசுவாசம் இருக்கும், மணவாட்டிக்குள்ள வைராக்கியம் இருக்கும். நான் பரிசுத்தமாக என்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். மணவாட்டி தான் சுதந்திரவாளி. மணவாட்டிக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும். மணவாட்டியாகிய சபை, நல்லா சொல்லுங்க, என்னுடைய சபை மணவாட்டியாக சபை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய சபை ஓசனா ஏஜி சபை மணவாட்டியாக சபை. மணவாட்டியாக சபை தன்னை ஆயத்தப்படுத்தும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மணவாட்டியாக சபை தன்னை ஆயத்தப்படுத்தும். தன்னை மாத்திரம் ஆயத்தப்படுத்தாது, அநேகரை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கள்ள உபதேசம் எங்க பார்த்தாலும் சத்தியம் இல்லைங்க. சத்தியம் சொல்லதுக்கு ஆளே கிடையாது. சத்தியம் சொல்லதுக்கு ஆளே கிடையாது. பாட்டு பாட்டம், வர்ஷிப், டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக போச்சு. பரலோகத்தை குறித்து, பரலோகத்தின் மேன்மையை குறித்து, சிலுவையின் மேன்மையை குறித்து யார் பேசுறது ஆள் இல்லை. மணவாட்டி சபையில் வசனம் இருக்கும். அவங்க தீபத்தை போல உங்களை அது வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு சபையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு பாஸ்டர் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா எல்லாரையும் உற்சாகப்படுத்தி அரவணைத்து கொண்டு செல்கிற ஒரு போதகர். நல்ல ஒரு சபையை வைத்திருக்கிறார். இந்த சபை உங்களுக்குள்ள மணவாட்டியாக சபை தன்னை ஆயத்தப்படுத்தும், அநேகரை ஆயத்தப்படுத்தும். அதுதான் நம்ம இந்த சிலுவை நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நான் ஒரு சீஷன், என்னை ஆயத்தப்படுத்துவேன், அநேகரை ஆயத்தப்படுத்துவேன். ஏன்னா நான் மணவாட்டியாக சபை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நடமாடும் ஆலயம் சொல்லுங்க. யுவர் மொபைல் சர்ச். நீங்க யாரு? ஆமா, நடமாடும் ஆலயம். நாம நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்க தான் சபை, மணவாட்டியாக சபை. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யணும். அப்படியே நம்ம கண்களை மூடுவோம். நன்றி பசுத்தாவே, நன்றி தகப்பனே. இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட பிறப்பின் நற்செய்தியிலிருந்து சிலுவை வரை நாங்கள் தியானித்த எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுவீராக. இந்த சபை கொழுந்து விட்டு எரிகிற ஒரு தீபமாய் மாறட்டும் தகப்பனே. இனி வரும் நாட்களில் ஒரு எழுப்புதல் தீயானது, ஒரு எழுப்புதல் அக்னியானது இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போய் திருப்பூர் பகுதியில் அசைக்கட்டும் தான் சோத்திரம். அநேக ஊழியக்காரர்களை, சீஷர்களை இந்த சபையில் ஏற்படுத்துவீராக. அநேக புது ஆத்மாக்களை கொண்டு வருவீராக. நன்றி தமிழ் சோத்திரம். படித்த மனிதர்களை கொண்டு வருவீராக. அரசாங்கத்தில் இருக்கிறவர்களை கொண்டு வருவீராக. அநேக ஸ்பான்சர்ஸை கொண்டு வருவீராக. அநேக தொழிலாளர்களை கொண்டு வருவீராக. அநேக வியாபாரிகளை கொண்டு வருவீராக. அநேக பிசினஸ் மேன்களை கொண்டு வருவீராக. ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை, ஓசனா ஏஜி டவர் என்ற பெரிய பேராலயத்தை கட்ட முடியாத கிருபை செய்வீராக.
பிரம்மாண்டமான ஒரு இண்டோர் ஸ்டேடியம் போல ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது கத்த கிருபை செய்வீராக. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு திரையரங்கை, ஒரு பெரிய சினிமா தியேட்டரை இந்த பிள்ளைகளுக்காய் ஒரு ஆலயமாய் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட பால்கனி வைத்த ஒரு ஆலயமாய் மாற்றுவீராக. தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படும் எல்லா குறைகள் எல்லாம் விலகுவதாக. இயேசு கிறிஸ்து மேல இந்த அபிஷேகம் தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம். ஓ, எங்கள் சாபங்களை சிலுவையில் சுமந்து கொண்டீரே, எங்கள் தரித்திரங்களை சிலுவையில் சுமந்து கொண்டீரே, எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்து கொண்டீரே, அதுக்காக நன்றி தான் சொல்றோம். எல்லா தரித்திரங்கள் விலகுவதாக, எல்லா கடன் சுமைகள் விலகுவதாக, எல்லா கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகளை நிர்மூலமாக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, வாடகை வீட்டில இருந்து பிள்ளைகளை விடுதலாக்குவீராக. இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான் என்ற வார்த்தையின்படி தனித்து சுகமாய் வாசம் பண்ண முடியாது வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. செழிப்பு உண்டாக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பிள்ளைகள் தொடர்ந்து ஊழியம் செய்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆசீர்வாதிங்க, பலப்பட்டும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நான் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.